சரி ஐயா, என்னால 10 வெத்தலை வாக்கு போடாம இருக்க முடியல, நான் அங்க போய் நிக்க முடியாம இருக்கல ஐயா, என்னால முடியல, நான் பலவீனமான என்னதான் சொன்னாலும் ஆமென், ஜெயிப்பது வசனம் தான். ஜெயிப்பது படிமா, மீன் படிமா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் நிறைய படிச்சிருக்கிறார். அப்போ ஒரு ட்ரிப் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அவருடைய நாமம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு வார்த்தை என்னுடைய இதயத்துல அப்படியே பட்டு அறிஞ்சது பாருங்க. அப்பதான் யோசனை பண்ணேன், இனிமேல் எந்த இடத்துல நாமம் இயேசுவின் நாமம் சொன்னா இயேசுன்னு வந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல வார்த்தை போட்டுக்கணும். வார்த்தை தான், வசனம் தான், வசனம் தான் தேவனுடைய வசனம். அப்படி நாமம் என்ன? தேவ வார்த்தை. அப்ப இந்த தேவ வார்த்தையில நீங்க கிட்டி சேர 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 இந்த வார்த்தையானது உங்க உயர்த்தி கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. நினிவே மக்களை அழிப்பதற்கு தேவன் திட்டமிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. சொல்லணும், செயல்படுகிறதும் ஆராதிக்கிறதுல நினிவே பட்டணத்தை போல எவனும் கிடையாது. அல்லேலூயா. அவ்வளவு. ஆனா அதே சமயத்துல ஆடுறதும் பாடுறதும் அது உலகத்தோடு சார்ந்து அல்லேலூயா பொங்க வைக்கிறதும் பணியாளர் சொல்றதும் அல்லேலூயா. ஆமா மாமா மச்சான் பயங்கரமான உபத்திரத்துக்கும் துன்மார்க்கத்துக்கு துணிகரமாய் சாக்கு போக்கு சொல்றதுக்கு அங்க இடமில்ல, அவ்வளவு துணிகிறோம். கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு அங்க நேரம் இல்ல. அந்த கோபம் தேவ சமூகத்தில் எட்டினது. இனி நீ மிச்சம் பண்ணனா இவனுக்கு என்ன செய்ய மாட்டான். ஆமா போட்டா கூப்பிடுறாங்க, போய் சொல்றா. அல்லேலூயா. யோனா அனுப்பினாரு. ஆமென். யோனா அவனை பார்த்து அவன் ஏற்கனவே நினிவே பட்டணம் அறிந்தவன் தான். ஐயோ இவனுக்கு போய் சொல்றது எப்படா சொல்றது, இவன் ஒப்பனுக்கு போய் சொல்லும்பா, அம்மாவுக்கு போய் சொல்லும்பா, அவன் சொந்த பந்தத்துக்கு போய் சொல்லும்பா. அல்லேலூயா. எப்படா இவனை போய் சொல்றது அப்படின்னு. அல்லேலூயா. இங்க போறது தவிர இவன் இப்படி பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. போக வேண்டியது நினிவே, புறப்பட்ட போனது தரிசிச்சார். ஆனா நீ எந்த ரூட்ல போனாலும் ஒரு சுழல் போல சுத்தி அவனை திருப்பி கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்திடுவார். நீ ஒன்னும் அசைச்சிக்க முடியாது. ஏன்னா உன்னை கருவிலே தெரிந்து கொண்ட தேவனாய் கர்த்தர். கையெழுத்தை நீ மகிமைப்படுத்தலாம். உன்னை கரு உருவாகுவதற்கு முன்பே, எலும்பு உருவாகுவதற்கு முன்பே. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வாலிபுள்ள அதிக பேர் இருக்கிறீங்க. சபைக்காக யாராவது ஐயா நான் இன்னையிலிருந்து நான் தீர்மானம் பண்றேன், என் சபைக்காக ஊழியலுக்காக வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ரத்தங்களுக்காக இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், போறேன். இப்ப ஏற்பட்டதான சந்ததிகளை இன்னும் நான் என்னால கொண்டு வர முடியலையே. ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு பாரம், ஒரு ஆத்மா பாரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இருந்த அந்த ஜீவன் உள்ள வார்த்தை அது மேலோகத்துக்கு போய் தேவ சன்னிதானத்தை எட்டி அதை ரிப்பீட் பண்ணி அவங்க சத்ருவன் சிநேகிக்கிற அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போகிற போதெல்லாம் என்ன செய்யணும்? நீங்க போகிற போதெல்லாம் அல்லேலூயா ஆண்டவரே ஆமென் ஏசப்பா அந்த வழியா சிலுவை தூக்கிட்டு போகிற போது எவ்வளவு காய் துப்புனாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க உண்மையாலுமே வசனத்தை சுமந்து போயிட்டு இருக்கீங்க. நீங்க வெறுமையா போகல. நான் நினைப்பேன், ஏன்டா இந்த இதுல வந்து நான் பிறந்தேன், அங்க போய் பிறந்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆண்டவருக்கு கண்ணு தெரியல, காலம் தெரியல. நம்மளை இங்கே கொடுத்து வர போறத கும்பிடுங்கிறான், காலை கும்பிடுங்கிறான், கையை கழுக்குறான், காயில தூக்குறாங்கிறான், காலை தூக்குங்கிறான். ஏன் ஆண்டவரை வாழ்றது ஒரு வாக்கு எங்களை இந்த இதில் பழக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 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 பந்திக்கு ஒரு விருந்துக்கு நீங்க போகிறீங்கன்னு சொன்னா நீங்க குறிப்பிட்ட இடத்துல போய் உட்காந்துக்கணும். முன்னாடி போய் உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு மேல ஒரு ஆள் வந்தானா உங்களை தூக்கி பின்னாடி கொண்டு போட்டு அவனை உட்கார வச்சிருவான். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் வேணா ஒன்றுக்கு உதவாத குப்பை, படிப்பறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா பரலோகத்துல உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க செய்யும். அந்த வெளிச்சத்தோடு வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுகிற போது தேவ வல்லமை சுற்றி அண்ணா அக்கா பங்காளி ஐயோ அங்க போய் கட்டிய ஐயோ அப்பா அங்க போய் சொல்லு ஒன்னு இடப்படாது. ஏமாந்ததுதான். இன்னைக்கும் நான் எல்லாம் வருத்தப்படுறது, ஐயோ ஏமாந்து போயிட்டுமே அப்படின்னு தான் வருத்தமா இருக்கும். ஏமாந்து போகல, ஏமாத்துவதற்காக ஆண்டு உங்களை என்னை அழைக்கல, ஏமாத்துவதற்காக அழைக்கல, வஞ்சகத்துக்காக அழைக்கல.
நம்மளத்துல ஏதோ துணிகிறதுக்காக நம்மளை அழைக்கல, ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அதை கொண்டு அநேகரை ரட்சிப்படையும்படியாய் உங்களை அற்பமாயிருக்கிற ஒன்றுக்குதுவாத குப்பையாகிய ஞானமற்றவர்கள உங்களை ஜெயிக்கிறவர்களாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப படிக்கிற நிமிடம் தான் சார் நம்ம செய்திக்கு போறோம். ஆமென். பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்க. பிலிப்பியர் ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு ஏங்க நீங்க பிறந்துட்டீங்க, வளர்ந்துட்டோம், ஒரே ஒரு வாழ்க்கை தான். கிறிஸ்து இயேசுவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ தரவையாவது கண்டுபிடிச்சோம் நம்ம. ரைட்டுலா, அல்லேலூயா. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வாயால அறிக்கை செஞ்சிட்டோம். ஆமென். படிமாப்பா. ஏனெனில் விசுவாசத்துக்கு மாத்திரம் விசுவாசிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்து நற்கிரியைகள் செய்வதற்கு நம்முடைய பெரிதான கிருபை, சொத்து, சுகம் எல்லாமே விசுவாசத்துல தான். அடுத்ததுமா அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. சுகபோகத்துக்கு அல்ல, சுகபோகத்துக்கு அல்ல. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை நம்ம வயசுக்கு உங்க வயசுக்கு நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, படிச்சதே படிச்சேன், ஒரு டிகிரி முடிச்சிருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுக்குள்ள பல்ல கூட வளர்க்க மாட்டேன். 40 ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஆண்டவரே. ஐயா பிச்சை எடுக்கிறாயா, அவன் 4 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறாயா. எத்தனை திங்கிங் வரும் தெரியுமா? கடைசியில ஒரு யோசனை வரும், இவரை போய் நம்ம இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சோமே. அல்லேலூயா. அவனதான் ஜனக்கடி செஞ்சான்னு ஆடும்போது நம்ம அல்லேலூயா அல்லேலூயாங்கிறத வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏமாந்துட்டுமோ, தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டுமோ. அல்லேலூயா. சில பாடுகளை, உபத்திரங்களை அப்படியே நெருக்கி ஏவுகிற போது நம்முடைய ஸ்தானத்தை மறந்து, கிறிஸ்துவை மறந்து, சொந்த பந்தங்களை மறந்து, பிசாசு எப்படி உபவாசித்திருக்கிற கிறிஸ்துவ அது எடை கொடுக்கிற போது அவன் மேல கொண்டு போய் இதெல்லாம் பாரு உனக்கு சொந்தம், ஒண்ணு மாத்திரம் சரி எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னானே. அல்லேலூயா. அதே போல நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா போது அப்படி தூக்கி கொண்டு போயிட்டே அங்க போய் இருக்கிறதுக்கு இங்க வந்துட்டியாடா. அல்லேலூயா. அப்பதான் நீங்க சொல்லணும், அப்பாலை போ சாத்தானே. அல்லேலூயா. அல்லது என்ன சொல்லணும் நீங்க? அப்பாலே போ சாத்தானே. அதை விட்டு போட்டு ஆமாப்பா சரி ஒரு நாள் இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஜாலியா இருப்போம் அப்படின்னா நிச்சயமா ஏமாந்து போயிடும். இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா, அல்லேலூயா, யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா மற்ற காட்சிகளெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். உலகத்துல என்ன நடக்க போகிறதுங்கிற சூழ்நிலையில வேற என்ன சொல்லுதோ அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கணும். ஆமென். இது கடைசி காலம், உபத்திர காலம். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், அல்லேலூயா, எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிறான். எங்க பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு போய் விளக்கம் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியறது இல்ல. என்னங்க, அவனுக்கு என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒண்ணும் சொல்றது தெரியறது இல்ல. ஏன்னா அவன் சொல்லி கொடுத்தா தானே சத்தியம் சத்தியம் விடுதலை ஆக்கணும்ல. சத்தியம் அறியாததுனால நான் விடுதலை ஆயிட்டேங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்துல அவன் தன்னை மூழ்கி கொண்டு தன்னையே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நிறுத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நிறுத்துது. நம்புறேன் நம்பிக்கையே போல நான் நம்புவேன்.
ஹல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். பாருங்க, ஒன்னது பார்த்து மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் நமக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். என்ன உண்டு? தொல்லையை கண்டு. அடுத்தது அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தொல்லைகள் என்னங்கிறது தெரியும், உங்க தேவைகள் என்னங்கிறது தெரியும். நீங்க எப்படி நடக்கணும், எப்படித்தான் நடக்கணும் எல்லாவற்றையும் தெரியும். உங்க தேவைகள் எல்லாவற்றையும் தெரியும். ஆனா பாடுகள் மத்தியில நீங்க வழிவில இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடிக்கு, அல்லேலூயா, அவர் ஏற்ற நேரங்களில் உங்களை கரம் பிடித்து தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில எதை வேணாலும் செய்யலாங்க. அவருடைய வாழ்க்கையில, ஒரு மனித வாழ்க்கையில ஒரு திட்டங்களில ஒரு வாஞ்சியா இருக்கிற, தன்னுடைய பிரியமாய் இருக்கிற காரியங்களை விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற பாருங்க, அதுதான் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கதைகள் சொல்லிட்டு போறோம். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அல்லேலூயா, ஆமென். நான் சொன்ன ஒரு வார்த்தை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாவிட்டாலும் சரி, நான் வரேன். அல்லேலூயா. விட்டாரா ஆண்டவர்? விட்டுட்டாரா ஆண்டவர்? இப்பேற்பட்டதான எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, இந்த பைபிள்லயே பிடிக்கிறது வசனம், அந்த கதையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கதை தான். அல்லேலூயா. ஒரு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். பாடுகள் வரும், துன்பம் வரும், பாடுகள் ஒரு தியாக உணர்வுங்க. ஆண்டு பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படி ஒரு தியாகம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய தன்னை தாழ்த்தி கொள்ள இருக்க முடியாது. அல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் உங்களை நேசிக்கணும், அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக தான் தன் குமாரனையே தந்து, அல்லேலூயா, ரத்தத்தை சிந்தி இலவசமாய் பிசாசுடைய பிடியிலிருந்து, சாபத்திலிருந்து, மந்திரக்கட்டிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, இந்த குழுல கனவை இருக்கிறோம்ல, அல்லேலூயா, கடல்ல கொண்டு சிக்க வச்சுட்டே இருக்கிறான். நான் அப்படித்தான் பல கடனை வாங்கினேன். அல்லேலூயா. கட்ட முடியல. ஊழியக்காரன் கடன் வாங்கலாமா, சொல்லலாமா, இங்க சபையில் பலிபடுத்த சொல்லலாமா, அதெல்லாம் அனுபவங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இனி நான் கடன் வாங்க மாட்டேன். நீயோ கடன் வாங்காதிருப்ப வசனம் சொல்லுது, நீ நான் கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி சொன்னது நிமித்தமாய் பல கடன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாரு ஆண்டவர். இல்லைன்னா நாமளே ஒரு மாம்ச சிந்தனையில, ஓ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இவனுக்கு கொடுக்கணும், அவனை போய் பாடுறான், இவனை போய் காலையிலேயே போய் நிக்கிறது, அவன் மூஞ்சி போய் பார்த்துட்டு ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபா குழு கட்டணும். கட்டபடி ஆண்டவரே, நான் வாங்கிட்டது தப்புதான், நான் வாங்கினது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் கடனை கட்டுவது அவருடைய கிருபை. அல்லேலூயா. செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமை இருக்கிற போது, கற்பத்தை திறந்து குழந்தை எலும்புகளை உருவாக்குற வல்லமை இருக்கிற போது, என்னுடைய கடன்கள் அழைப்பதற்கு அவர் வல்லமை இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஊழியக்கார மனைவிதான் கடன் நெருக்குது, பிள்ளைகளை கொண்டு அரெஸ்ட் பண்ண போறான், அடிமையாய் கொண்டது, வாங்கினங்களுக்கு பிள்ளை எனக்கு அடிமையா இருக்கட்டும், பயங்கர போராட்டம். ஒரு ஊழியக்கார மகனுக்கு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்யறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்படி சோதனை வரலாமா? ஆண்டவரை சவுக்கால் அடிச்சதை காட்டிலும் நமக்கு, அல்லேலூயா, டபுள் மடங்கு அடிங்க நமக்கு. அல்லேலூயா. எப்படி வாழ வேண்டிய நீ சபை வச்சுக்கிற அல்லேலூயான்னு சத்தம் எப்படி இருக்க வேண்டிய நீங்க? வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை இடமெல்லாம் விட்டு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாய் நிறைய சொல்றீங்களே, அந்த இயேசு எங்கய்யா? என்னை காட்டி இன்னொரு ரோட்ல ஒண்ணுக்கு அலையாத்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. இந்த பாடுகளை எல்லாம் இந்த செய்திகள் கேட்பதற்கு, அல்லேலூயா, அதை தாங்கிக் கொள்வதற்கு ஏதோ இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது, அது ஜீவனாய் மாறும். இந்த ஜீவன் அநேக வாய்களை அடைக்கும். இங்கே இல்ல, உண்மை மாத்திரம் இல்ல, மறுமையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். 1 வருஷம் அப்போஸ்தலர் 14:22, யோவான் 16:31 அப்படிங்களா? அப்போஸ்தலர் 14:22, சீசருடைய மனதை திடப்படுத்தி
என்னதான் இருந்தாலும் விசுவாசத்தை நம்பிக்கை நீங்க ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க கம்பெனிக்கு 8 மணிக்கு போறோம்னு சொன்னா 7:45 போய் கேட்டு நின்றுக்குவாங்க. சில பேரெல்லாம் அட்வான்ஸாவே போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆலயத்துக்கு வருகிறது தான் அந்த பின் பாயிண்ட்ல பாஸ்டர் வந்துட்டாரா, ரவி வந்துட்டாருன்னா இன்னும் பாட்டு சத்து கேட்கல, ட்ரம் அடிக்கிறத இப்படியே காதை கேட்டு கேட்டு ரணகலப்படுத்திக்கிட்டு. அல்லேலூயா. நீங்க எல்லாம் முதல்லயே வந்து பாருங்க, 2 நாளாகம 7ஆவது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லுது. பாருங்க சாலமோன் என்ன செய்யறான்னு பாருங்க. சீக்கிரம் படிங்க. 2 நாளாகம 7ஆவது வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஜெபமணி ஆலயத்துக்கு வந்தாவே முதல்ல என்ன செஞ்சிடணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுகிற போது முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து பலன் உள்ளவனுக்கு பலன் அற்றவனுக்கு அவர் பகிரமான தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. ஊழியக்கார மூலமா தான் செய்யற தேவன் அல்ல நம்மளுடைய தேவன். யாராரு இயேசுவேன்னு கூப்பிடுகிறோம் அத்தனை பேருக்கும் சகல அதிகாரத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. விசுவாசம் இருக்குதா? இப்ப அவன் ஜெபிக்கிற போது என்ன செஞ்சா அந்த மகிமை இறங்கிச்சான். அதே மகிமை கிருபை புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கல்யாணத்துல யோவான் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டு போச்சு. ஆமென். அல்லேலூயா. அந்த கச்சாடி எண்ணுக்கு உதவி வச்சிருப்பாங்க, ஒன்றுக்கு உதவாத கச்சாடி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஐயா ஆண்டவரே நான் ஒரு கச்சாடிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு கேட்கிறவங்களுக்கு நான் உதவி செய்ய முடியல. ஒரு ஆறுதலான இத்தனை சத்தியை தெரிஞ்சிருக்கிறேன், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியல. மற்றவர்களுக்காக ஜெபிக்கலான்னு நான் ஜெபம் போடும் போது முழங்கால் படுகிற போது அந்த எண்ணம் எனக்குள்ள வர்றதில்லை. என்னுடைய கஷ்டங்கள் தான் முன்னாடி வந்து நிக்குது ஆண்டவரே. தன்னை போல பிறரை நேசிக்கிற அந்த அன்பு ஸ்நேகம் இடத்துல கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் அந்த ஆத்மா வார இடத்துல வருவதில்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்றுக்கு உதவாதான், ஆனா எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அநேகர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். பிந்தினதை காட்டிலும் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை காட்டிலும் முந்தினது ருசியாய் மாறட்டும். இன்னைக்கு நினைக்கலாம் அற்பமாய் பார்க்கலாம் உங்களைய, ஆனா நீங்க ஒரு சில நேரங்களில் வருகிற போது உங்க முகத்தை பார்ப்பது ஒரு பிரசன்னம். ஏன்னா ஒன்றுக்கு உதவாதான் இந்த வார்த்தையை படிக்க 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 உங்க சரீரம் ஒளியாய் மாறி ருசிகளை மாற்றுவது, மற்றவர்களை பிரகாசிக்க செய்ய, விசுவாசத்தில் நடக்க, நம்பிக்கைக்கு சாட்சியாய் வாழ உங்களை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு பாயமை செய்யும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குது. மறந்து போற நாங்க என் புருஷன் போறாளுங்க, என் பொண்டாட்டி போறாளுங்க, இப்படியே கொங்க போட்டுட்டு போக வேண்டியதான். அல்லேலூயா. எதை செய்தாலும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நீங்களும் நான் வாழணும். ஆண்டவரை இனி நான் எதை செய்ய மாட்டேன், இனி நான் ஒரு ஜெய கிறிஸ்தவ, நான் ஜெய வீராங்கனை நான் மாறணும். ஆண்டவரை இருக்கிற தாமியான இடம் தான், இருக்கிற ஜாடிதான், கற்பனை ஒன்றுக்கு உதவாத ஜாடிதான். ஆமென். அல்லேலூயா. நான் அநேகனுக்கு எடுத்து பயன்படுது. ஒருவனும் பரலோகத்தில் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு ஜெபத்தோடு நீங்க கேட்கிற போதுதான் இந்த ரக பிசாசு விலகி ஒரு ஆசீர்வாதம் மழை போல பெய்ய கர்த்தர் அல்லேலூயா இடமெல்லாம் மட்டும் நிரம்பர அந்த அதிசயத்தை தன் கண்களால பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு கிழவி நம்ம போய் நின்னோம்னா இவன் இன்னார் பையன், இவன் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு நிதானிக்க படிப்பறி இல்லாத ஒரு வயதான பாட்டிக்கு தெரிகிற போது இவ்வளவு ஒரு சத்தியத்தை நிறந்து வாழ்த்து இறக்கி பூமி மேல தூக்குற அபிஷேகம் பெற்ற உன்னுடைய அந்த ஞானம் தெரியாதா? யார் பக்கத்துல வந்தாலும் சரி அவளை குறித்து ஒரு விசேஷத்தை வல்லம் இருக்கிற போது கை நீட்டினா போத்துன விலகத்தான் சரி. காரணம் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இருதயத்தை நிரப்புகிற போது அதை நிறையத்தை நிரப்புவது அந்த மெய்யான ஒளி பிரகாசிக்க செய்யும். ஆமென். அல்லேலூயா. யோவான் 16 படிச்சீங்களா? 16:37 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஆண்டவராய் கிறிஸ்து தான் நமக்கு அடிப்படை. நீ இதை கொண்டு வந்து வச்சா உனக்கு விடுதலைன்னு சொல்லி நம்ம தேவனை ஒருபோதும் சொன்னதில்லை.
இதை எனக்கு செஞ்சிட்டா உன்னை மாத்தினேன்னு சொல்லி நம்மளை கட்டுப்பாடு வைக்கிற தேவன் நம்ம தேவனை கர்த்தர். அல்லேலூயா. கட்டளை கொடுத்து நீங்க இதை செய்யுங்கிற போதுதான் அந்த விசேஷித்த வல்லமை அபிஷேகம் நமக்குள்ள அல்லேலூயா அது உபத்திரவங்களாய் மாறி, ஆமென், அது விசுவாசமாய் நம்பிக்கையாய் மாறி, அல்லேலூயா, இன்மைக்குண்டான ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குண்டான ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வது. நம்மளே அது என்னன்னு தெரியாது, மற்றவர்கள் பார்க்கிற போது உண்மையாலுமே நீங்க கிறிஸ்தவங்க தான். அல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இது யாருங்க? அல்லேலூயா. ஒரு பொண்ணு நேற்று ஒரு வாட்ஸ்அப் வந்து யூடியூப்ல போட்டிருக்குது. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது ஏதோ உங்களுடைய வெக்கப்படுத்தபடி நான் ஒன்றும் சொல்ல, அந்த பொண்ணு நடந்த விதத்தை உங்களுக்கு ஒரு சாட்சியா நான் சொல்றேன். அந்த ரீல்ஸ் எடுக்கிறதும் செல்ஃபி எடுக்கிறதும் பயங்கரமா இருந்தது. இங்க ஒரு டோலாக்கு, இவ்வளவு பெரிய டோலாக்கு, நெத்தியில ஒரு பொட்டு, இங்கிருந்து ஒரு பொட்டு, அல்லேலூயா, பயங்கரமான ஒரு டயலாக், அல்லேலூயா, வாழ்க்கையே ஒரு பயங்கரமான டயலாக். ஆனா அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை இருதயத்துக்கு போய் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அல்லேலூயா, தன்னுடைய முக்காடு போட்டு முதல்ல இருந்து போட்டோவை காட்டி நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற போது நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், என்னை மாற்றினவர் சர்வலோகத்தின் சக்கராதிபதி ஊற்று தண்ணீர் என்று சொல்லி அவள் சாட்சி கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா, அல்லேலூயா, அலங்கரிப்பான ஒரு வார்த்தை, அலங்கரிப்பான ஒரு வாழ்வு நமக்கு தேவனாய் கர்த்தர், அல்லேலூயா, அவரு நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. வசனம் அப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17, 13, 14 பண்ணுங்க. அது இன்னொருத்தர் பிரசங்கி, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் தான் ஜெயிக்க முடியும். நல்லா பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் தான். ஆராதிக்கிற இடங்களில் எல்லாம் வேதத்துல குறிப்பிட்ட விகாரமாய், அல்லேலூயா, இன்னைக்கு அநேக சபைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரே வந்து ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் பார்க்கும்போது, அப்பா ஏசப்பா சின்ன இடம், அதுல போய் கூரையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏசப்பா எப்படிங்க ஆண்டவரே அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னா, இன்னும் நம்மகிட்ட சில காரியங்கள் தகுதிப்படுத்துவதற்கு சில உபத்திரங்கள் நம்முடைய மத்தியில வரும். உபத்திரங்கள் நமக்கு வரத்தான் சரி, அதுக்காக நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த உபத்திரங்கள் வரும்போது ஏசு என்னோடு கூட இருக்கிறாருங்கிற, டேய் சுப்பு, ஏசு நம்மோடு இருக்காரா அப்படிங்க, அல்லேலூயா, ரவி ஏசு நம்மோடு இருக்காரு, அல்லேலூயா. ஏன் ஒருத்தன் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அவன் வந்து முன்னாடி ஸ்தேவான் ஒரு நிமிஷம் ஒரு நாள் தானே ஊழியம் பண்ணான், அல்லேலூயா. அவன் கேட்கிற கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்ல முடியல, அவனுக்கு யாருமே எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நம்ம லாபோச்சனை எடுக்கிறோம், நீங்க இந்த லாபோச்சனை பங்குள்ளவர்களாய் மாறணும். இன்னும் இந்த வார்த்தையை நல்லா புசிக்கணும், இன்னும் நீங்க நெருக்கமாய், அல்லேலூயா, யோசேப்பு சொன்னது போல இன்னும் தேவசமத்துல நெருங்கி வரணும். அப்படி நெருங்கி வரல, என்னால முடியலன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லுவா, உபவாசிக்கணும். என்னால உபவாசம் போட முடியாது, 60 வயசு ஆகி போச்சு, இனி நான் உபவாசம் போட முடியாது. அல்லேலூயா. இந்த வாலிய பிள்ளை நான் நல்லா இருக்கிற போது 7 நாள் 5 முறை போட்டிருக்கிறேன். இதெல்லாம் யாரும் சொல்லிக் இது ஒரு நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் சில பிள்ளைகளுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை செஞ்சு பாருங்க, நிச்சயமா செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. வாலி பசங்களா இருக்கிறீங்க, வாலி பிள்ளைகளா இருக்கிறீங்க, 7 நாள் திங்கட்கிழமை காலையில் உட்கார்ந்தாச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆராதனை முடிச்சுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தி முதல்ல நல்லா ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அப்படி வந்து நிக்கிற போதே அடே அப்பா சாமி நைட்டி அடிச்சு நட்டடிப்பீங்க. அந்த அபிஷேகம் என்னங்கிறது தெரியும், பேச்சே டிஃபரெண்டா இருக்கும், நடக்கையே பார்வையே டிஃபரெண்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிசாசு சொல்லுவான், ஏய் ஒரு வாழ்க்கை இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஒரு சிந்தனை வரல, இப்படியே சாமியார் மாதிரியே போலான்னு இருக்கிறியா, பிசாசு தூண்டுவான். அல்லேலூயா.
சாமியார் இல்லையா, அல்லையா, சாவை வென்றவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரோடு சார்ந்துதான் நான் வாழுவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் அல்லையா நீங்க அவரை சார்ந்து வாழணும் பிரியமானவர்களே. இல்லைன்னா அந்தோ பரிதாபம். இந்த சபைக்கு நீங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆதியில் இருந்தவங்க அண்டை விட்டுட்டு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அல்லையா, நீங்க அவளுக்காக இருக்கிற ஜெனரேஷன். இப்ப இருக்கிற பிள்ளைகள் முழங்கால் பிடிக்கிட்டு ஒருவேளை வீட்டுல இங்குதான் தேவாலயத்துல போய் அம்மா நான் சர்ச்சில் போய் உபவாசித்து ஜெபிக்க போறேன்மா, என்ன கூப்பிடாத, பாத்திரங்களை கூப்பிடாத அப்படின்னு சண்டை போட்டு இருக்காதீங்க. அல்லையா, இருக்கிற இடத்துல தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்தினா போதும். ஒரு நேரம் சாப்பிடாம இல்லாம காலையில 8 மணி இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் தேவ சமூகத்துல வார்த்தையில அப்படியே இந்த மன்னாவை புசிக்க 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 அல்லையா பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். அல்லையா, அல்லையா. உடனே 2 வசனத்தை நான் சொல்லி நான் முடிச்சேன். ஆமென். சரி, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10-11 படிமா. முடிச்சலாம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகிய இக்கோனியா லீஸ்திரா. ஏமா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் தானே? 3ஆம் அதிகாரம் 10-11 தானே? சரி, 12 மணி வரைக்கும் 12 வரைக்கும் அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். அல்லேலூயா. நாம என்ன நினைச்சுக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஆண்டவரே இந்த வாழ்க்கை. நான் ஒரு நாள் கால் அடிபட்டு படுத்திருக்கிற போது எனக்கு முதல்ல எனக்கு வந்தது பூரா எனக்கு முதல் சிந்தனை அதுதான் வந்துச்சு. அல்லேலூயா. வரும் வரும், கட்டாயமா வரும். நாமளும் பலவீனங்காலம் தானே, நாமளும் மாம்சம் தானே. அல்லேலூயா. நாம என்ன கடவுள் ஏசாப்பாவா? நீங்களும் நானும் ஏசாப்பாவை தடுத்து கொண்டவங்க நீங்களும் நானும். இனி நான் வாழ்வது நான் அல்ல. ஆமென். இனி நான் வாழ போது யாருக்காக? ஆமா, அவரை தடுத்து கொண்டு வாழணும். அல்லேலூயா. ஆமென். அப்ப சில உபத்திரங்கள் கஷ்டங்கள் வருகிற போது தேவனை இன்னும் அதிகமாய் நெருக்கமாய் ஆழமாய் வேதத்தை படிக்கணும். அந்த வெளிப்பாடு நீங்க அதை கொண்டு வந்து அல்லேலூயா கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார்ங்கிற வார்த்தை அடிக்கடி உள்ளத்துல பேசுகிற போது அந்த மேய்ப்பனாகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகிற போது மேன்மையான காரியத்தை தடுத்துக் கொள்வதற்கு உங்களை ஜெயமாய் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில எந்த உபத்திரவத்துக்காகத்தான் நீங்களும் நான் வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு துன்பம் இருக்குது, நான் தனிமையா இருக்கிறேன், இப்படிப்பட்டதான பாரம் இருக்கிறேன். அண்ணாளுக்கு தெரியும். அல்லேலூயா. அவளை கண்கள் எல்லாம் பார்க்கிற போது அண்ணா ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிற தேவ சமூகத்தை கண்ணீர் அப்படி ஆறா பிச்சிட்டு போகுது பாருங்க. அல்லேலூயா. அவதான் தீர்க்கதரிசி பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அவதான் தீர்க்கதரிசி பெற்றெடுத்தார். அதே போல உங்களுடைய பாடுகள் நிந்தனைகள் வருவது அல்லேலூயா. ஆமென். காற்றை போல அல்லேலூயா அலையா காற்றும் அலையும் வீசுகிற போது நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு வெளிப்பாடுகள் ஆகிற போது அல்லேலூயா அது அமைதியா இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதி நமக்கு வரும். அந்த இயேசு கிறிஸ்துடைய சத்தம் நம்முடைய இருதயத்தை தட்டணும். காதுகளை எப்படி நாக்கு இன்னைக்கு மட்டனுங்க என் மனைவி நல்லா தாளிச்சு பச்சை மிளகா போட்டு குடலை நல்லா தாளிச்சு வச்சுட்டாளுங்க அப்படின்னு ருசியா சொல்ற மாதிரி இன்றைக்கு நான் வார்த்தையை கேட்கறது கண்களை நல்ல வார்த்தைகளை அல்லேலூயா கேட்பதற்கு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆமென். அது மாத்திர இருதயத்தை தேவனாய் கர்த்தர் நீங்க படிக்க வேதத்தை படிக்க 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 உங்களுடைய இருதயம் துன்ப கஷ்டமா வரும், வேதனைகள் அதிகமா தான் வரும், உபத்திரங்கள் அதிகமா தான் வரும். அல்லேலூயா. அந்த தியாக உணர்வோடு வேதத்தை படிக்க படிக்க அல்லேலூயா வெளிப்பாடுகள் வெற்றி பட்டை கலப்பு பார்த்துங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில நல்ல ஒரு வார்த்தையில உபத்திரங்கள் உண்டு. பக்கம் பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம். உலகத்தை பார்க்கிற போதெல்லாம் கடைசி நாட்களில் நடக்க போற சம்பவத்தெல்லாம் நீ பாஸ்டர்ட்ட கேட்டு அந்த பைபிளை போய் படிச்சு பாருங்க. யோவான் பேதுரு எல்லாம் படிச்சு பாருங்க, 2 பேதுரு எல்லாம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. கடைசி காலத்துல நடக்க போற சம்பவத்துல எல்லாம் பக்காவா அங்க குறிப்பிட்டு இருக்குது. அது தெரியாததுனாலதான் இன்னைக்கு நம்மோட மோதி கொண்டிருக்கிறாங்க.
ஆமென். அல்லேலூயா. அதனால நாம சிதற போக மாட்டோம். நம்ம மேல மோதுறவங்க தான் சிதறி போவாங்க. இந்த கல் மோதுறவன் சிதறண்டு நொறுங்கி போவான். அல்லேலூயா. ஆகவே வரும் காலங்களில உங்களுடைய வாழ்க்கையில தனக்காக அல்ல, சபைக்காக, சபை போதர்களுக்காக, அல்லேலூயா, ஊழியக்காரர்களுக்காக நம்மளை வழி நடத்துகிற, அல்லேலூயா, ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஒரு வாரத்துல ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிச்சுன்னு சொன்னா, அல்லேலூயா, உங்க சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ. நம்மைக்கப்பட்ட அதிசயமாய் பக்குவமாய் நம்மைக்கப்பட்ட அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறேன். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் அறிந்திருக்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. உமது ஆவியின் தலைவா, எங்கே நான் ஓட முடியும்? உங்களாலும் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கின்றேன். நான் அழுவதோ, நான் எழுவதோ, நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் அறிந்திருக்கிறேன். தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் அடியோடும் தெரிவிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுக்க கர்த்தர் அழைத்து வந்ததே நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு உமக்காய் ஜீவிக்க, உபத்திரத்தின் மத்தியில ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, பயத்தினாக எடுத்து போடுங்க. இந்த மாதிரி அநேகரை கொண்டு வாங்க, சபைக்கு தூணாக எழுப்புங்க. ஆண்டவரே, கற்பாறைகளில் கட்டப்பட்ட வீடா இந்த சபை விளங்கும்படி கத்த உதவி செய்யுங்க. அல்லேலூயா. மணலை போல எங்கள் வாழ்க்கை, அல்லேலூயா, பலவீனப்படாதபடிக்கு உறுதியாய் நிலைத்து நிற்க கத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே மீண்டுமாக ஒரு சமூகத்திலே செய்திக்குள்ளாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு செய்தியை நாம கேட்டுக்கிறோம். அல்லேலூயா. கண்டிப்பாய்